தேவனோடுள்ள உறவில் வளருவதற்கு பாவத்தின் தன்மை பற்றியும் சுவிசேஷமும் கட்டளைகளும் நமக்கு எவ்வாறு உதவுகின்றன என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். பாவ எண்ணங்களும் நோக்கங்களும் செயல்களும் வார்த்தைகளும் நம் தேவனையும் மற்றவர்களையும் ஏன் நம்மையும் புண்படுத்துகின்றன, நல்ல உறவுகளை அழித்து விடுகின்றன. இதை சரிப்படுத்த சுவிசேஷமும் கட்டளைகளும் எவ்வாறு உதவுகின்றன என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். என் உட்காருதலை நீர் அறிந்திருக்கிறீர், என் எழுந்திருக்குதலை நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து நீர் அறிகிறீர். அப்படிப்பட்ட தேவனாக நீர் இருப்பதனாலே எங்களை இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்கள். ஆனாலும் இந்த வேத ஆராய்ச்சியின் மூலமாக நீர் எங்களிடத்தில் பேசும். நாங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யும். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். 1912 ஏப்ரல் 14 டைட்டானிக் கப்பல் அட்லாண்டிக் கடலில் பயணம் செய்து கொண்டிருந்தது. ஜாக் பிலிப்ஸ் என்கிற வானொலி தொடர்பு அலுவலர் பல பயணிகளின் செய்திகளை அனுப்பி கொண்டிருந்தார். முந்தைய நாளில் அந்த கருவியில் பிரச்சனை இருந்தது. எனவே அந்த நாளில் அனுப்ப முடியாத செய்திகளையும் அன்றைய தின செய்திகளையும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அனுப்பி கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் அருகில் இருந்த பல கப்பல்கள் பனிமலைகள் இந்த பகுதியில் அதிகமாக இருக்கின்றன என்று எச்சரிப்பு அனுப்பின. அதை ஜாக் பிலிப்ஸ் சரியாக கவனிக்கவில்லை. அவருடைய கவனம் முழுவதும் பயணிகளுக்கு சேவை செய்வதில் தான் இருந்தது. பயணிகளுக்கு சேவை செய்தல் என்பது மிகவும் மிகவும் நல்ல ஒரு செயல்தான். ஆனாலும் அதைவிட முக்கியமானது கப்பலின் பாதுகாப்பு. அதற்கான செய்தி வந்தபோது தன்னுடைய கவனம் வேறு இடத்தில் இருந்ததினால எச்சரிப்பின் செய்தியை அவர் கவனிக்கவில்லை. சுமார் 10:55 அருகில் இருந்த கலிஃபோர்னியா என்கிற கப்பல் செய்தி அனுப்பியது. நாங்கள் பனிமலைகளை மத்தியில் இருக்கிறோம், நீங்கள் எச்சரிக்கையாக பயணம் செய்யுங்கள் என்று செய்தி அனுப்பியது. அதையும் அவர் கவனிக்கவில்லை. அதிலிருந்து 3/4 மணி நேரத்திற்குள்ளாக டைட்டானிக் கப்பல் ஒரு பனிமலையின் மேல் மோதியது. 1500க்கும் அதிகமான பேர் உயிரிழந்தார்கள். சரி யோசித்து பாருங்கள். டைட்டானிக் கப்பல் மூழ்கியதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு காரணம் இதுவாகும். இந்த பிரச்சனையை அவர்கள் முன் அறிந்திருந்தால் ஒருவேளை கப்பலை காப்பாற்றி இருக்கலாம். கவனச்சிதறல்கள் பல சமயங்களில் நமக்கு ஆபத்தாக இருக்கின்றன. தேவனும் நமக்கு எப்பொழுதும் எச்சரிப்பு செய்திகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார். சங்கீதக்காரர் சொல்கிறார், நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். அந்த கட்டளைகள் இல்லை என்றால் நான் உயிரோடு இப்பொழுது வாழ்ந்திருக்க மாட்டேன். நான் உம்முடையவன், என்னை ரட்சியும், உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன் என்று சொல்கிறார். நாமும் கூட தேவனுடைய வார்த்தையில் அவர் பேசியிருக்கிற கட்டளைகளையும் தனிப்பட்ட முறையில் நம்முடைய மனதில் அவர் பேசுகிற வார்த்தைகளையும் நாம் அறிந்திருந்தால் அந்த கட்டளைகளை எல்லாம் நாம் துச்சமாக நினைக்க மாட்டோம், அதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமானதாக இருக்கும். எப்படியெல்லாம் கவனச்சிதறல்கள் அல்லது சோதனைகள் நமக்கு வரலாம் என்பதை யோசித்து பாருங்கள். பல சமயங்களில் நாம் ஏற்கனவே பார்த்த பிரகாரமாக நம்முடைய கவனத்தை திசை திருப்புகிற காரியங்கள் அடிப்படையில் தவறு இல்லாதவைகளாக இருக்கலாம். ஆனால் பல சமயங்களில் அதுபோன்ற கவனச்சிதறல்களில் நாம் கவனத்தை செலுத்தும் போது நம்முடைய நேரம் வீணாகிவிடுகிறது. ஆக்கப்பூர்வமானவற்றை செய்ய முடியாமல் போய்விடலாம். நம்முடைய கவனச்சிதறலுக்கு காரணம் சமூக ஊடகமாக இருக்கலாம். இன்றைக்கு அநேகருக்கு இதுதான் பிரச்சனை. சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரை கைபேசியை கையில் வைத்துக்கொண்டு தாங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் தன்னுடைய கவனத்தை அதில் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த கைபேசியை பிள்ளைகள் கையிலிருந்து வாங்கினால் அவர்களுக்கு வருகிற கோபம் இருக்கிறதே மிக மிக அதிகமாக இருக்கிறது. இதற்கு காரணமே பெற்றோர் தான். அந்த பிள்ளைகள் கையில் அந்த கைபேசியை கொடுத்தது அவர்கள் தானே. ஊர் சுற்ற வேண்டும் என்று நமக்கு ஆசை இருக்கிறது. வெறுமனை கடையை சுற்றி பார்க்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. சும்மா உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. இவையெல்லாம் தன்னில் தானே தவறுடையவைகள் இல்லை.
ஆனால் இவற்றை விட முக்கியமான ஒரு வேலை நமக்கு இருக்கும்போது அதை செய்வதுதான் தவறு. எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, அதனால் நான் இதை செய்கிறேன் என்று சிலர் சொல்கிறார்கள். இப்படி சொல்வது சரியா என்று யோசித்து பாருங்கள். மதுபான பிரியர்களுக்கு மது அருந்துதல் பிடித்ததாக இருக்கிறது, அவர்களுக்கு அது மகிழ்ச்சி தருகிறது, அதற்காக அதை செய்யலாமா? இந்த பூமியில் நமக்கு இருக்கிற கொஞ்ச நாட்களை வீணடிப்பது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு பகலில் பாதி நேரத்தை பயனில்லாத வகையில் நாம் செலவிட்டால் 100 வருடம் நாம் உயிரோடு இருந்தாலும் 50 வருடம் வாழ்வதாகத்தானே அர்த்தம். யோசித்து பார்த்தால் எது முக்கியம் என்று நமக்கு தெரியும். முக்கியமானதற்கு நாம் நேரம் செலவிடுகிறோமா? நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன் என்று ஏசாயா மூலமாக தேவன் நம்மிடத்தில் கேட்கிறார். நீ நினைத்தபடியெல்லாம் நடக்கலாம், ஆனாலும் நியாய விசாரணை என்று இருக்கிறது. அதில் தேவன் நீ செய்த காரியங்களை குறித்து நியாயம் விசாரிப்பார் என்று பிரசங்கி சொல்லுகிறார். அதனால் நாம் மிகவும் எச்சரிக்கையாக வாழ வேண்டியது இருக்கிறது. நாம் சில சமயங்களில் நம்முடைய பெருமைக்காக நேரத்தை நாம் செலவிடுகிறோம், பெருமைக்காக நம்முடைய கவனத்தை செலுத்தி விடுகிறோம், எது முக்கியம் என்பதை அறிந்து விடாமல் இருக்கிறோம். சிம்சோனுடைய வாழ்க்கையை பாருங்களேன். தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர், நசரேயனாக வாழ்வதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஒரு பெலிஸ்திய பெண்ணை திருமணம் செய்தார். அந்த திருமணம் வெற்றியாக அமையவில்லை. அது தேவ சித்தம் என்று வேதாகம் சொல்கிறது. தேவ ஆவியானவர் ஏவினதினால் அவர் இந்த பெண்ணை பார்த்ததாக கூட வசனம் நமக்கு சொல்கிறது. ஆனால் இது தேவ சித்தம், அதனால் செய்யப்போகிறேன் என்று அவர் நினைக்கவில்லை. என்னுடைய கண்களுக்கு அவள் பிரியமாக இருக்கிறாள் என்று தான் சொன்னார். இரண்டருக்கு வித்தியாசம் இருக்கிறது. தேவனே சொன்னாலும் கூட அது எனக்கும் பிடித்திருக்கிறது, அதனால் நான் செய்கிறேன் என்று சொல்வது சரியில்லை. தேவ சித்தம் எதுவோ அதன்படி செய்வது தான் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு பிறகு 20 ஆண்டுகள் சிம்சோனிடத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதற்கு பிறகு காசாவிலே ஒரு வேசியை பார்க்க செல்லுகிறார். அதற்கு பின்பு தெலீலாள் என்கிற ஒரு பெண்ணோடு கூட அவர் உறவு வைத்திருக்கிறார். எதிரிகளின் திட்டப்படி தெலீலாள் சிம்சோனை மாற்றி விடுகிறாள். உடனே சிம்சோன் விழித்திருக்க வேண்டும். இவள் தன்னை காட்டி கொடுத்து விடுவாள் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு பிறகு அவளோடு இருக்கிற தொடர்பை அவர் வெட்டியிருக்க வேண்டும். ஆனால் மாம்ச இச்சை அவரை விடவில்லை. அதற்கு பிறகும் ஏமாற்றுகிறார். 3வது முறை உண்மையை சொல்லி மாட்டிக்கொள்கிறார். அவர்கள் அவனை பிடித்து கண்களை பிடுங்கி 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையில் மாவரைக்கு வைத்தார்கள். ஒரு நசரேயனுடைய வாழ்க்கை எப்படி முடிகிறது என்பதை பாருங்கள். கவனச்சிதறல் தானே காரணம். 20 ஆண்டுகள் அந்த தேசத்தை நிர்வகித்த அந்த மனிதன் எதற்காக இந்த மாம்ச இச்சையினாலே இன்னொரு பெண்ணோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும்? அதை அவர் தவிர்த்திருக்கலாம் அல்லவா? அவருக்கு என்ன பெருமை இருந்தது? நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், நான் நசரேயன். இந்த பெருமை சில சமயங்களில் நம்முடைய எண்ணங்களை மழுங்கடித்து விடுகிறது. நான் செய்கிற செயல் நல்லது என்றால் நான் எதை செய்தாலும் அது நல்லது என்கிற முடிவுக்கு வந்து விடுகிறோம். பரிசேயர்களுக்கு ஓய்வு நாளில் பெருமை இருந்தது. நாங்கள் ஓய்வு நாளை சரியாக ஆசரிக்கிறோம், மற்றவர்களைப் போல அல்ல என்று சொல்லிக்கொண்டார்கள். ஆனால் தேவன் சொன்னபடி அவர்கள் ஆசரிக்கவில்லை. அதை ஒரு மகிழ்ச்சியான நாளாக வைத்திருப்பதற்கு பதிலாக வேதனை தரும் நாளாகத்தான் மாற்றிக்கொண்டிருந்தார்கள். கடைசியில் ஓய்வு நாளின் ஆண்டவராகிய இயேசுவை சிலுவையில் அறைந்த பிறகு ஓய்வு நாள் ஆசரிக்க வேண்டும், இந்த உடல் சிலுவையில் தொங்கினால் சரியில்லை, எனவே அந்த உடலை அகற்றுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று பேசுகிறார்கள். ஓய்வு நாளின் ஆண்டவரை கொன்றுவிட்டு ஓய்வு நாளை ஆசரித்த கும்பல் இது. தேவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படிவதில் கூட அன்பு இல்லாமல் கீழ்ப்படிந்தால் தேவனை அறிய முடியாமல் போய்விடும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. உறவை ஒதுக்குகிற கவன சிதறல்கள் சிலவற்றை பார்ப்போமா? மார்த்தாள் மரியாள் வீட்டிற்கு இயேசு வந்திருந்தார். இயேசுவின் வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் பிறக்கின்றன என்று அறிந்து கொள்வதற்கு மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்தாள். மார்த்தாளோ உணவு தயாரித்தாள். உணவு தயாரிப்பது நல்ல ஒரு காரியம்தான். அதுவும் இயேசுவுக்கு உணவு தயாரிப்பதை தவறு என்று யாராவது சொல்ல முடியுமா? ஆனால் அங்கே
அவர் விரும்பியது அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பதற்கு அவர்கள் தங்களை ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான். மார்த்தாள் அதை செய்யவில்லை. தண்ணீர் இல்லை என்று இஸ்ரவேலர் கோபப்படுகிறார்கள். பலமுறை ஆண்டவர் அவர்களுக்கு நன்மை செய்து வந்து விட்டார். அனாந்தரத்தில் கடைசி காலத்தை நெருங்கி விட்டார்கள். தேவன் சொல்லுகிறார், போய் பேசு, கண்மலை தண்ணீர் கொடுக்கும் என்று சொல்கிறார். ஆனால் மோசேக்கு கோபம் வருகிறது. தேவன் இவ்வளவு செய்த பிறகும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று கோபப்படுகிறார். ஒரு மனிதனுக்கு அது சரியானதாக தெரிந்திருக்கலாம், ஆனால் தேவன் அதை விரும்பவில்லை. மரியாளும் யோசேப்பும் இயேசுவை ஒரு பஸ்கா பண்டிகைக்கு அழைத்து சென்றிருந்தார்கள். அப்பொழுது இயேசுவுக்கு 12 வயது. பண்டிகை முடிந்து புறப்பட்ட போது உறவுகளோடு 2 பேரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். இயேசுவை மறந்துவிட்டார்கள். கொஞ்சம் தூரம் சென்ற பிறகுதான் இயேசு தங்களோடு இல்லை என்பதை அவர்கள் கண்டுபிடித்தார்களாம். உறவு கூட சில சமயங்களில் தேவனை மறக்க செய்து விடலாம். பேதுரு என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவானவர் பேதுருவிடத்தில் சொல்கிறார். அதை கேட்டுவிட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே. யோவானின் கதை என்ன என்று கேட்கிறார். ஆண்டோடைய பதில் என்ன தெரியுமா? உன் வேலையை பாரு, நான் பார்த்துக்கிறேன். இன்றைக்கி எத்தனை பேருக்கு அடுத்தவங்க கதையை பற்றி பேசுகிறதுல ஆர்வம் இருக்குன்னு யோசித்து பாருங்கள். நமக்கே 1000 வேலை இருக்குது. ஆனால் மற்றவர்கள் கதையை பேசுவதற்கு நேரம் செலவிட நாம் ஆசைப்படுகிறோம். இயேசுவை பார்க்க வந்த சிறுவர்களை சீடர்கள் தடை பண்ணுகிறார்கள். இயேசுவின் மேல் அக்கறை தான், ஆனால் சிறுவர்கள் மேல் அக்கறை இல்லை. ஆபிரகாம் இடத்துல நான் உனக்கு சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் நினைத்த வேகத்தில் ஆண்டவர் குழந்தை தரவில்லை. நான் இவரை தத்து எடுத்துக்கொள்ளட்டுமா அல்லது இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து நான் பிள்ளை பெற்றுக்கொள்ளட்டுமா என்று ஆபிரகாம் அலைகிறார். அதனால் அந்த பிரச்சனைகளும் நமக்கு தெரியும். சவுலை தேவன் ஒதுக்கிவிட்டார். சாமுவேல் கவலைப்பட்டு கொண்டிருந்தார். எதற்காக கவலைப்படுகிறாய் என்று சாமுவேல் இடத்துல தேவன் கேட்கிறார். அப்போஸ்தலர்கள் ஊழியத்தை செய்து கொண்டிருந்த அந்த ஆரம்ப நாட்களில் விதவைகளை கவனிக்க வேண்டிய காரியத்தில் பிரச்சனை வந்தது. அப்போஸ்தலர்கள் உடனே சொன்னார்கள், எங்களுக்கு சுவிசேஷ வேலை இருக்கிறது, இந்த வேலையை கவனிப்பதற்கு வேறு ஆட்களை நியமித்து விடுவோமே என்று சொன்னார்கள். இயேசுவிடத்தில் ஒருவன் வந்து சொத்து பங்கீடு பற்றி பேசுகிறார். இது ஆண்டவர் சொல்கிறார், இதவா என்னுடைய வேலை, இது என்னுடைய வேலை இல்லை என்று மறுத்து விடுகிறார். இன்றைக்கு இதுபோல சில சமயங்களில் நம்முடைய முக்கியமான வேலையை விட்டு நம்முடைய கவனத்தை திருப்பக்கூடிய கவனச்சிதறல்கள் நடக்கும்போது அவற்றை வேண்டாம் என்று தள்ளுவதற்கு நாம் பழக வேண்டும். இந்த சம்பவங்களெல்லாம் ஒரு உண்மையை நமக்கு காட்டுகின்றன. பொதுவாக கவனச்சிதறல்கள் பாவமாக வராது. பல நேரங்களிலே நல்லது போலத்தான் தோன்றும், ஆனால் அதைவிட நல்லதை செய்ய விடாமல் தடுத்துவிடும். இந்த பிரச்சனைகள் ஊழியத்தில் வரலாம், நம்முடைய பொறுப்பில் வரலாம், குடும்பத்தில் வரலாம், துக்கப்படும் போது வரலாம், ஆர்வத்தோடு வேலை செய்யும் போது வரலாம், திட்டமிடுதலில் வரலாம், வெற்றியில் வரலாம், மக்களின் எதிர்பார்ப்பில் வரலாம், அன்பான அக்கறையில் வரலாம். எத்தனையோ நல்ல காரியங்களின் மூலமாக நம்முடைய கவனத்தை சாத்தான் சிதறடிப்பதற்கு பார்க்கிறான். நம்மை கெட்டவர்களாக மாற்ற வேண்டிய அவசியம் சாத்தானுக்கு எப்போதும் இல்லை. தேவன் என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்யாமல் வேறே வேலைகளை செய்வதற்கு நம்முடைய கவனத்தை அவன் திருப்பினால் போதும். நல்ல காரியம் கூட தேவன் கொடுத்த வேறொரு காரியத்தின் இடத்தை பிடிக்கும்போது அது ஆபத்தானதாக மாறிவிடுகிறது. அதனால் இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்க வேண்டும். அவர் நம்முடைய இருதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். நாம் திறந்தால் அவர் நம்மோடு வந்து உட்கார்ந்து சாப்பிட ஆசைப்படுகிறார். அப்பொழுது அவர்களுக்கு நம்ம ஆலோசனை கேட்கலாம். அப்படி அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நாம் செய்யும்போது அவர் எப்படி பிதாவின் சிங்காசனத்தில் இருந்து ஆளுகை செய்கிறாரோ அதே போல நாம் ஆளுகை செய்கிறவர்களாக கூட மாறலாம். இதற்கெல்லாம் நம்முடைய கவனம் எப்பொழுதும் இயேசுவின் பெயரில் இருக்க வேண்டும். தேவனோடு உள்ள என்னுடைய உறவில் பல தடைகள் வரலாம். சில சமயங்களில் நாம் நம்முடைய பலத்தின் மேல் நம்பிக்கை வைக்கலாம். தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் என்று வேதாகம் சொல்கிறது. சிம்சோனுக்கு அதுதானே பிரச்சனை. பேதுரு கூட அந்த பிரச்சனை இருந்தது. ஆண்டவரே, உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனால் இயேசு சொன்ன பிரகாரமாக சேவல் கூவுவதற்கு முன்பு 3 தரம் அவரை பேதுரு மறுதளித்து விடுகிறார். சுய விளம்பர ஆசை இருக்கலாம்.
மற்றவர் உன்னை புகழ வேண்டும் என்பதற்காக, உன்னை குறித்து மேன்மையாக நினைக்க வேண்டும் என்பதற்காக உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே என்று இயேசு சொன்னார். ஏனென்றால் இந்த பெருமை தேவனுக்கு பிடிக்காது. அநேக சமயங்களில் இந்த சின்ன காரியத்தில் நாம் விழுந்து விடுகிறோம். இது சின்ன காரியமாக நமக்கு தெரியலாம், ஆனால் இதுதான் பெரிய பிரச்சனை என்பதை நாம் உணர்வதில்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கியிருங்க. அவர் உயர்த்தட்டும், நான் அதற்காக முயற்சி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யோசேப்புக்கு கூட ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். கொஞ்சம் வாயை மூடிக்கொண்டு சும்மா இருந்திருக்கலாம். நீ இதை போல் உடைய குடும்பத்தில் சொல்லு என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லவில்லை. ஆனால் நம்மை பற்றி ஒரு நல்ல காரியம் இருக்கும்போது நம்மால் சும்மா இருக்க முடியவில்லை. பார்த்தீர்களா? சொல்லுகிறார், அதன் பலனை அனுபவிக்கிறார். சகோதரர்களுக்கு பொறாமை வருகிறது, அவரை அடிமையாக அனுப்பிவிடுகிறார்கள். ஆனாலும் தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறத்தான் செய்கிறது. அவருடைய சுய விளம்பரத்தை கூட தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக தேவன் பயன்படுத்திக் கொள்கிறார். ஆனால் கஷ்டம் தானே. வேறு ஏதாவது வழியில் கூட ஆண்டவர் செய்திருக்கலாம் அல்லவா? தகாத இச்சைகள் கூட தேவனோடு நமக்கு இருக்க வேண்டிய உறவில் தடையை உண்டாக்கலாம். அதனால தான் இயேசு சொன்னார், ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்த்தேன்னு சொன்னால் அந்த கண்ணை பிடிங்கி போட்டுரு. அதாவது ஒரு நாள் தன்னுடைய உப்பரிகையிலிருந்து ஒரு பெண்ணை பார்த்தார். கண்ணை பிடுங்கி போட்டு இருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக தன்னுடைய வாழ்க்கையே பலவிதமான சிரமங்களுக்கு உள்ளாக்கி கொண்டார். ஒவ்வொன்றிலும் நாம் தேவனை தேடுகிறவர்களாக இருந்தால் இது போன்ற பல பிரச்சனைகளிலிருந்து நாம் தப்பலாம். பாவம் செய்ய தூண்டுகிற கை அல்லது காலை வெட்டி எறிவதும் கண்ணை பிடுங்கி போடுவதும் மிக கடுமையான செயல்களாக தோன்றலாம். ஆனால் பாவத்தையும் அது நம் வாழ்வில் ஏற்படுத்தும் தாக்கத்தையும் இயேசு எவ்வளவு தீவிரமாக பார்த்தார் என்பதையே இது காட்டுகிறது. நாமும் தீவிரமாக எடுத்துக்கொண்டார். கண்ணை பிடுங்க வேண்டிய அவசியம் இல்லை, பார்வையை நாம் மாற்ற வேண்டும். கையையோ காலையோ வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. செய்கிற வேலையும் செல்கிற இடத்தையும் நாம் மாற்றிவிடலாம். இந்த பாவங்கள் தான் தேவனிடம் நல்ல உறவை வைத்துக்கொள்ள முடியாதபடி நம்மை தடுக்கிறது என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. உங்கள் பாவங்களே, அதாவது அன்பில்லாத செயல்களே, பாவம் என்றால் அன்பு இல்லாமை தானே, உங்கள் பாவங்களே அதாவது அன்பில்லாத செயல்களே அவர் உங்களுக்கு செவிக்கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று ஏசாயா சொல்கிறார். கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாக இல்லை. இந்த பிரிவினை உண்டாக்குவது உங்களுடைய பாவங்கள் தான் என்று சொல்கிறார். அந்த அர்த்தம் என்ன? நீ பாவம் செய்கிறாய், நான் நீ சொல்வதை கேட்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தேவன் போய்விடுகிறாரா? இல்லை. நம்முடைய பாவம் அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? அவரை பார்ப்பதை நாம் தவிர்த்து விடுகிறோம். பாவம் நமக்குள்ளாக வரும்போது அவர் மேல் அன்பு இல்லாமல் போய்விடுகிறது. அவருடைய முகத்தை நாம் பார்ப்பதில்லை. அதனால் ஏன் அவர் செவி கொடுக்க முடியாமல் போய்விடுகிறது? அந்த ஏசாயா 59 தொடர்ந்து வாசித்து பார்த்தால் தெரியும். உங்கள் உதடுகள் பொய்யை பேசுகின்றன, உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது, அபத்தமானதை பேசுகிறீர்கள், சமாதான வழி உங்களுக்கு தெரியவில்லை, விண்ணப்பம் பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லை. புரிகிறதா? ஏன் தேவனால் செவி கொடுக்க முடியவில்லை? நாம் பேசுவதே இல்லை, அவரை விட்டு ஒதுங்கி விடுகிறோம். அப்படியே பேசினாலும் என்ன பேசுகிறோம்? என் தொழிலை ஆசீர்வதியும் என்று கேட்கிறோம். ஆனால் அப்படி கேட்கிறவன் பிறரை ஏமாற்றுகிறான். எனக்கு வெற்றி தாரும் என்று கேட்கிறோம், ஆனால் தேவ சித்தத்தை புறக்கணிக்கிறோம். என்னை மன்னியும் என்று வேண்டுகிறோம், ஆனால் பிறரை மன்னிக்க மறுக்கிறோம். எனக்கு சமாதானம் தாரும் என்று கேட்கிறோம், ஆனால் பிறர் மேல் கோபத்தில் இருக்கிறோம். என் குடும்பத்திற்கு உதவும் என்று கேட்கிறோம், ஆனால் அவர்களிடம் அன்பில்லாமல் நடக்கிறோம். எப்படி தேவன் இந்த ஜெபங்களுக்கு செவி கொடுக்க முடியும்? யோசித்து பாருங்க. பாவிகளின் ஜெபத்தை தேவன் கேட்பதில்லை என்று வேதாகமம் சொல்லவில்லை. இது போன்ற ஜெபங்களை அவர் கேட்க மாட்டார். இவ்வளோ பாவங்களை செய்துவிட்டு மனாசே கைது செய்யப்பட்ட போது தேவனை நோக்கி கெஞ்சினார். தேவன் அவருக்கு விடுதலை தந்தார். அதனால் ஒரு தைரியம் நமக்கு இருக்கணும். நான் எப்போது வேண்டுமானாலும் தேவனிடத்தில் திரும்ப சென்று விடலாம், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். அப்படி நாம் அவரோடு கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது. அன்பு இல்லாமல் இருந்தவர்கள் அன்புடையவர்களாக மாறுகிறோம். ஏனென்றால் அவருடைய அன்பை பருக பருக நம்முடைய தன்மையும் மாறுகிறது. அன்பு இல்லாவிட்டால் மற்றவர்களை நாம் குற்றவாளிகளாக தீர்ப்போம். ஆனால் அதே விதமான தவறுகள் நம்மிடத்திலும் இருக்கத்தான் செய்கின்றன. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் மற்றவர்களுக்கு அழைக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அழைக்கப்படும்.
மற்றவர்களுக்கு நாம் எப்படி அளக்க வேண்டுமாம்? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இதெல்லாம் செய்தால் நமக்கும் ஆசீர்வாதம் வரும். அவர்களெல்லாம் அழிந்து போக வேண்டும் என நாம் ஆசைப்பட்டால் நமக்கும் அழிவு வரும். குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். ஆமானுக்கு எவ்வளோ பொருத்தமாக இருக்கிறது பாருங்க. மொர்தெகாய்க்காக ஒரு பெரிய தூக்கு மரத்தை நாட்டினான். கடைசியிலே அந்த தூக்கு மரத்தில் மொர்தெகாய் தொங்கவில்லை, ஆமான் தான் தொங்கினான். நாம் மற்றவர்களுக்கு எழுதுகிற தீர்ப்பு நமக்கு நிறைவேறும் என்கிற உண்மையை மறந்து விடாதிருங்கள். அதனால் உங்களை மோசமாக நடத்தினவர்களை குறித்து கூட நீங்கள் எதிர்மறையாக நினைக்கக்கூடாது. அப்படி நினைத்தால் தேவனுடைய தன்மை நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. தேவனையும் நாம் ஒதுக்க ஆரம்பித்து விடுகிறோம். இவர்களை எல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கிறாரே, என்ன தேவன் என்று சாத்தான் உங்களுடைய உள்ளத்தில் பேச ஆரம்பிப்பான். தேவன் நியாயமாக செயல்படுவதில்லை என்று நாம் நினைத்து விடுவோம். மன்னிக்க பழகினால்தான் தேவனும் மன்னிக்கிறவர் என்பது எப்பொழுதும் நமக்கு நினைவில் இருக்கும். எனவே இந்த உறவு நல்ல முறையில் இருப்பதற்காக தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். நியாயப்பிரமாணம் என்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் முதலில் 10 கற்பனை என்கிற அர்த்தத்தில் நாம் அதை பார்ப்போம். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். இது வெளியே தெரிகிற பாவம். நியாயப்பிரமாணத்தையும் மீறுகிறான் என்று மூலமொழியிலே இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தையும் மீறுகிறான் என்றால் வேறு மீறுதல்களும் இருக்கின்றன என்று தானே அர்த்தம். நீதிமொழியில் 24:9 வாசிக்கிறோம், தீய நோக்கம் பாவமாம். நல்ல செயல்களை கூட தீய நோக்கத்தோடு நாம் செய்யலாம் அல்லவா? ஒருவன் தவறு செய்து விட்டான், அந்த தவற்றை மற்றவர்களிடத்தில் சொல்லுதல் உண்மை சொல்லுதல் தான். உண்மை சொல்லுதல் நல்லது தான். ஆனால் எதற்காக சொல்லுகிறாய்? அவனை பற்றிய ஒரு கெட்ட எண்ணம் மற்றவர்களுக்கு உண்டாக வேண்டும் என்பதற்காகத்தானே சொல்லுகிறாய். எனவே உன்னுடைய உண்மை சொல்லுதல் என்பது பாவம் என்று வேதாகமம் சொல்கிறது. விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே என்றும் வாசிக்கிறோம். தேவனை நம்பாமல் இருப்பது தான் பாவம். ஏவாள் அந்த பழத்தை பறித்து சாப்பிடுவதற்கு முன்னராகவே பாவம் செய்து விடுகிறாள். எப்பொழுது சாத்தான் சொன்னது சரிதான், தேவனுக்கு என்மேல் அன்பு இல்லை என்று எப்பொழுது தீர்மானம் செய்தாளோ அப்பொழுதே அவள் பாவம் செய்து விடுகிறாள். என்றால் அவள் தேவனை நம்பவில்லை, தேவனை விசுவாசிக்கவில்லை. இன்னொருவன் சொன்னது அவளுக்கு முக்கியமானதாக தெரிகிறது. சரி, நியாயப்பிரமாணம் என்கிற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? ஒன்றை நாம் முதலாவதாக பார்ப்போம். ஒரு நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான் என்று சொல்லிவிட்டு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற கட்டளைகளை யாக்கோபு குறிப்பிடுகிறார். 10 கற்பனைகளில் 2 கற்பனைகளை இங்கே காட்டுகிறார். நீங்கள் எந்த 2 கற்பனைகளையும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 10 கற்பனைகளில் ஒன்றை மீறினாலும் 10 கற்பனைகளையும் மீறியதாகத்தான் அர்த்தம் என்று வேதாகமம் சொல்கிறது. காரணம் என்ன? எந்த கற்பனையை நாம் மீறினாலும் தேவன் மேல் விசுவாசம் இல்லாமல் போவதால் தான் அதை மீறுகிறோம். எனவே விசுவாசம் இல்லாமல் இருப்பது பாவம் என்பதனாலே நாம் பாவியாக ஆகிவிடுகிறோம். முதல் 4 கற்பனைகளும் பாருங்களேன். தேவன் அன்பானவர், அவரிடம் அன்பாக இரு என்று முதல் 4 கற்பனைகளும் சொல்கின்றன. உன் தேவநாயக கர்த்தர் நானே, என்னை என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நான் தான் உனக்கு ஆலோசகர் என்று சொல்கிறார். எல்லாம் தெரிந்த ஆலோசகர் தேவநாயக கர்த்தர் என்றால் அதுதான் அர்த்தம். என்னிடத்தில் ஆலோசனை கேளு, நான் உனக்கு சொல்லுகிறேன். என்னை விக்கிரகமாக பார்க்காதே, நான் செயல்படுகிற தேவன். எனவே நீ நினைக்கிற வேகத்தில் நான் செயல்படவில்லை என்பதற்காக நான் செயல்படவே இல்லை என்று நினைத்து விடாதே, என்னை நம்பு. நான் எப்படிப்பட்டவர் என்றால் என்னுடைய நாமத்தை பார். கிருபை உள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், மன்னிக்கிறவர் என்றெல்லாம் அவருடைய நாமம் நீண்டதாக இருக்கிறது. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அவர் நல்லவர், அதுதான் அவருடைய நாமம். அவர் நல்லவர் என்பதனாலே, அவர் மன்னிக்கிறவர் என்பதனாலே சில சமயங்களில் நமக்கு விரோதமாக செயல்கள் செய்தவர்களை தேவன் மன்னித்து விடலாம். தேவனுக்கு தெரியும் எவ்வளவு காலம் மன்னிக்கலாம், எப்பொழுது மன்னிக்கக்கூடாது, எப்பொழுது தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். ஏனென்றால் கர்த்தருடைய நாமத்தில் தண்டனையை பற்றியும் அவர் பேசுகிறார். அதனால் இந்த கற்பனையில் நீங்கள் வரிசையாக பார்த்தால் ஒன்று தெரியும். நான் சொல்கிறபடி நட, நீ சொல்கிறபடி உடனே நான் செய்யவில்லை என்று நினைக்காதே, நான் செயல்படுகிறவர் தான். எனக்கு எது சரி என்று தெரியும், நான் நல்லவர், என்னுடைய நாமத்தை நீ நம்பு. அப்படி வாழ்கிற ஒருவனால் ஓய்வு நாளை வித்தியாசமாக ஆசரிக்க முடியும். 6 நாளும் நீ வேலை செய், 7ஆம் நாளிலே ஓய்ந்திரு. சில சமயங்களில் நாம் வேலை செய்வதால் தான் நாம் வாழ்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை என்பதை பல சூழ்நிலைகளிலே அவர் காட்டினாலும்
நாம் அதை நம்ப மறுக்கிறோம். தேவன் அன்பானவர் என்பதை உணர்ந்திருந்தார் அவரை நம்பி நாம் வாழலாம். இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து இஸ்ரேல் தேசத்திற்கு கொண்டு வந்து போது சொன்னார், நீங்கள் போகிற இடம் இதற்கு முன்பு நீங்கள் வாழ்ந்த இடம் போன்றதல்ல. அங்கே காலால் தண்ணீர் பாய்ச்சினீர்கள், ஆனால் இங்கே மழை பெய்தால்தான் உங்களுடைய வாழ்க்கை. மழையே இல்லாத சமயத்தில் கூட ஒரு விவசாயி நிலத்தை உழுது பண்படுத்தி தயாராக வைத்திருக்க வேண்டும். மழை பெய்யும் போது விதைத்து விடலாம். தேவன் நம்மை கைவிட மாட்டார். 6 நாளும் நீ வேலை செய்ய என்று சொன்னவர் அதற்கான வாய்ப்புகளை எல்லாம் தருவார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருந்தது என்றார் நாம் எவ்வளவு வித்தியாசமாக வாழ முடியும். அடுத்த 6 கற்பனைகள் மனிதர்களோடு நாம் எப்படி பழக வேண்டும் என்பதை பற்றி சொல்லியிருக்கிறது. தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறனுக்கு விரோதமாக பொய் சொல்லாதே, பிறனுக்குள்ள யாதொன்றை இச்சியாதே. இன்னும் கடுமையான கட்டளைகள் என்றெல்லாம் நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாலையில் நாம் பயணம் செய்யும் போது சாலை விதிகள் கடைபிடிக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும்? ஒவ்வொருவரும் தங்கள் விருப்பப்படி தங்கள் வாகனங்களை ஓட்டினால் சாலை எப்படி இருக்கும் என்று யோசிப்பார்கள். அதனால் இந்த கட்டளைகள் எல்லாம் நம்முடைய நன்மைக்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கர்த்தரிடம் அன்பு காட்டு, உடன் மனிதரிடத்திலும் அன்பு காட்டு. இவற்றில் நியாயப்பிரமாணம் முழுவதையும் அடங்கி இருக்கிறது என்று இயேசு சொன்னார். ஆம், இந்த கட்டளைகள் நமக்கு ஒரு வேலி போல நம்மை சுற்றிலும் இருந்து பாதுகாக்கின்றன. அந்த வேலிக்குள் நாம் இருக்கும் வரைக்கும் பிசாசால் நம்மை தாக்க முடியாது. இந்த கற்பனைகள் அனைத்தையும் அன்பின் அடிப்படையில் நாம் கை கொள்ள வேண்டும். அத்தனை இயேசு சொன்னார். அன்பு கூறுவதில் நியாயப்பிரமாணம் முழுவதும் அடங்கி இருக்கிறது என்று இயேசு சொன்னார் அல்லவா? பவுலும் அதை எழுதுகிறார். கலாத்தியர் 5:14 வாசிக்கிறோம். அன்பு கூறுவதில் நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். தேவன் எவ்வளவு நல்லவராக இருந்து நமக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. நியாயப்பிரமாணமும் சுவிசேஷமும் என்ன சொல்கின்றன என்று பார்ப்போம். நியாயப்பிரமாணம் என்பது என்ன? டோரா என்கிற வார்த்தையை எபிரேய வேதாகமம் பயன்படுத்துகிறது. தேவனோடுள்ள உறவில் மனிதர்கள் நிலைத்திருப்பதற்காக தேவன் தந்த அன்பான அறிவுரை, வழிகாட்டுதல், போதனை போன்றவையே நியாயப்பிரமாணம் அல்லது டோரா ஆகும். இந்த நியாயப்பிரமாணம் அல்லது டோரா என்கிற வார்த்தைக்கு வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்கின்றன. பழைய ஏற்பாடு என்கிற அர்த்தம் இருக்கிறது. பல வசனங்கள் இந்த திரையிலே நீங்கள் பார்க்கலாம். அவற்றையெல்லாம் வேதாகமத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள். இப்பொழுது சொல்வதற்கு நேரம் இல்லை. அந்த பகுதியில் பார்த்தால் இது என்ன என்பது உங்களுக்கு புரியும். பழைய ஏற்பாட்டில் தேவ அன்பின் செயல்களை நாம் பார்க்கிறோம். முதல் 5 ஆகமங்கள் தேவ அன்பின் உடன்படிக்கைகளை பார்க்கிறோம். மற்ற இடங்களிலெல்லாம் நியாயப்பிரமாணம் என்கிற வார்த்தை வரும்போது முன்னும் பின்னும் வாசித்து இது எதை குறிக்கிறது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். உதாரணமாக ரோமர் 3:19 முன்பு இருக்கிற காரியங்களெல்லாம் வாசித்து பார்த்தால் இங்கே நியாயப்பிரமாணம் என்பது பழைய ஏற்பாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆனால் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் என்று சேர்ந்து வருகிற இடங்களில் எல்லாம் நியாயப்பிரமாணம் என்கிற வார்த்தையானது முதல் 5 புத்தகங்களை சுட்டி காட்டுகிறது. மற்ற 5:17 கூட அது முதல் 5 புத்தகங்கள் தான், 10 கற்பனை இல்லை. நியாயப்பிரமாணம் என்கிற வார்த்தை 10 கற்பனையையும் சுட்டி காட்டுகிறது. தேவ அன்பு எப்படிப்பட்டது என்பதற்கான விளக்கம் தான் 10 கற்பனை. யாத்ராம் 24:12 இதை நாம் பார்க்கலாம். பலிமுறைகளை பற்றியும் நாம் பார்க்கிறோம். பலிமுறைகளையும் நியாயப்பிரமாணம் என்கிற வார்த்தையை சுட்டிக்காட்டுகிறது. தேவன் நம்மேல் அன்பு வைத்திருப்பதனால நாம் அடைய வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை தான் பலிமுறைகள் காட்டுகின்றன. எனவே நியாயப்பிரமாணம் என்கிற வார்த்தை எல்லா வகைகளிலும் தேவனுடைய தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் இந்த அன்பை மறந்து பிரமாணத்தை நாம் முக்கியப்படுத்தும் போது தேவ சித்தத்திற்கு மாறாக நாம் நடக்கிறோம். இது பலிமுறைகள் போன்றவை ஒரு காலத்திற்கு மட்டும் உரியவை. அவை முடிந்துவிட்டன. அவற்றை நாம் இப்பொழுது செய்ய வேண்டும் என்று அவசியமில்லை. ஆனால் நியாயப்பிரமாணம் முழுவதையும் தேவனுடைய அன்பை நாம் பார்ப்பதற்கு பழக வேண்டும். சுவிசேஷம் என்பது என்ன? சுவிசேஷம் என்றால் நற்செய்தி. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதுதான் சுவிசேஷம். இயேசுவின் வாழ்க்கை மூலமாக தேவனுடைய குணம் வெளிப்படுகிறது. எனவே இயேசுவின் வாழ்க்கையை சுவிசேஷம் என்று நாம் அழைக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் மாத்திரம்தான் சுவிசேஷம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேகரை தேவன் மன்னித்திருக்கிறார். அந்த தன்மையெல்லாம் சுவிசேஷம் தானே. மனாசே எவ்வளவு மோசமானவர், அவரை மன்னித்தவர் நம்ம தேவன். எனவே பழைய ஏற்பாட்டில் சுவிசேஷம் இல்லை என்று நாம் சொல்ல முடியுமா? கலாத்தியர் 3:8 பாருங்க.
உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் வேதம் முன்னறிவித்தது என்று சொல்கிறார். ஆம், சுவிசேஷம் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது. சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உடனே இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தார் என்பதை மாத்திரம் நீங்கள் யோசித்து விடக்கூடாது. ஆபிரகாமுடைய காலத்திலேயே அநேக ஜாதிகளுக்கு ஆபிரகாம் ஒரு ஆசீர்வாதமாகத்தான் இருந்திருக்கிறார். ஆபிரகாம் ஒரு அடையாளம், அவ்வளவுதான். விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாக இருக்கிறான். யூதர்கள் பொதுவாக விருத்த சேதனத்தை முக்கியப்படுத்தினார்கள். விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எல்லாம் மோசமானவர்கள் என்று பார்த்தார்கள். வேதாகமும் தெளிவாக சொல்லுகிறது, மாம்சத்தில் செய்யப்படுகிற விருத்த சேதனம் ஒரு அடையாளம்தான். இருதயத்தில் விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். அதை தேவனே செய்கிறார் என்பதை உபாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே யாரெல்லாம் இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். நாம் அதை நம்பினால் நாம் ரட்சிக்கப்படுவோம். பழைய ஏற்பாட்டிலும் சுவிசேஷம் இருக்கிறது என்பதை எபிரேயரும் சொல்கிறது. சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. அவர்கள் என்பது இஸ்ரவேலர்கள். எனவே அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்களை விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. என்ன சுவிசேஷ வசனத்தை கேட்டார்கள்? நீங்கள் கானானுக்குள் போங்கள், அந்த தேசம் உங்களுடையது என்று ஆண்டவர் சொன்னார். அதை அவர்கள் நம்பவில்லை. அதற்கு பதிலாக ஒரு துர்ச்செய்தியை நம்பினார்கள். அங்கே சென்று வந்த ஒற்றர்களிலே 10 பேர் அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் புத்திரர் இருக்கிறார்கள். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளி போல இருந்தோம், அவர்களும் அப்படித்தான் எங்களை பார்த்தார்கள். இப்படி துர்ச்செய்தியை பரப்பினார்கள் என்று எண்ணாகமத்தில் வாசிக்கிறோம். அருகில் இருக்க படத்தில் அந்த வெள்ளை நீள்வட்டத்திற்குள்ளாக ஒரு வெட்டுக்கிளி இருக்கிறது, பக்கத்தில் ஒரு மனிதன் இருக்கிறான். அது மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளோ சொல்லியாச்சுன்னா அந்த மக்கள் எப்படி நம்புவாங்க? விசுவாசித்தவர்கள் அதை நம்பவில்லை, விசுவாசிக்காதவர்கள் அவர்கள் சொன்னதை நம்பினார்கள். அப்படியானால் சுவிசேஷம் என்றால் என்ன? நாம் நம்ப வேண்டிய சுவிசேஷம் என்ன தெரியுமா? தேவன் ஆளுகை செய்கிறார் என்பது தான். எல்லா காலங்களிலும் தேவன் ஆளுகை செய்கிறார். 1 நாளாகமம் 16:23 பாருங்க. பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். பூமியின் சகல குடிகளே, இந்த நற்செய்தி சகல குடிகளுக்கும் உரியது, இஸ்ரவேலருக்கு மாத்திரம் உரியது அல்ல. தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது என்று லூக்கா 16:16 வாசிக்கிறோம். சுவிசேஷம் என்பது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியது. ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் என்று இயேசு சொன்னார் அல்லவா? தேவன் ஆளுகை செய்கிறார் என்பது தான் சுவிசேஷம். சீயோன் எனும் சுவிசேஷகியே, இது உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் எனும் சுவிசேஷகியே, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. ஆமாம், சீயோன் என்பது திருச்சபை, எருசலேம் என்பது உலக நிர்வாகம். 2 பேரும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இதோ உங்கள் தேவன் என்கிற சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு அவர்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தேவன் என்றால் ஆலோசகர், நீதிபதி, எஜமான் என்ற அர்த்தம். தேவனே நம் எஜமான், தேவனே நம் ஆலோசகர், தேவனே நம்முடைய நீதிபதி என்பதை ஏற்றுக்கொண்டு வாழும்போது தான் நம் சுவிசேஷத்தில் வாழ்கிறோம். 10 கற்பனையும் கூட சுவிசேஷம்தான். நல்லா பாருங்கள். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பாடு பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. சரிதானே? சுவிசேஷம் தானே? புறப்பட்டு வரும்போது செங்கடலை கடக்கிற சமயத்தில் எதிரியின் படை அவர்கள் பின்னாலே வருகிறது. ஆனால் அழிந்து போனார்கள். பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் என்று 10 கற்பனையில் சொன்னார் அல்லவா? அது அந்த செங்கடலில் நிறைவேறியது. உங்கள் பிள்ளைகளெல்லாம் ஆற்றுக்குள் போடுங்கள் என்று ராஜா சொன்னான். அவனுடைய பிள்ளை கடலுக்குள்ளாக செத்து போனது. புரிகிறதா? 10 கற்பனை சுவிசேஷம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆம், கற்பனையிலே சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் அதை புரிந்து கொள்ளாமல் 10 கற்பனை தேவையில்லை என்று சொல்கிறார்கள். இது தெரிந்திருந்தால் போதாது, அதன்படி நாம் நடக்கவும் வேண்டும். தேவனை பற்றிய அறிவு நமக்கு சரியானதாக இருந்தது என்றால் நம்முடைய செயல்பாடுகள் வித்தியாசமானதாக இருக்கும். தேவனை பற்றிய தகவல்கள் இல்லை, அவருடைய விருப்பம் என்ன என்பதை நாம் அறிந்து அவருடைய விருப்பத்தின்படி செயல்படுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். தேசத்து குடிகளுடைய கர்த்தருக்கு ஒரு வழக்கு இருக்கிறது என்று ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொன்னார். ஏன்?
தேசத்திலே உண்மை இல்லை, இரக்கமில்லை, தேவனை பற்றி அறிவு இல்லை, பொய்யான இடுகிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள், கொலை செய்கிறார்கள், திருடுகிறார்கள், உபச்சாரம் பண்ணுகிறார்கள், மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள், இரத்தப்படிகளோட இரத்தப்படிகள் சேர்கின்றன. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய் என்று வருத்தப்படுகிறார். நான் எப்படிப்பட்டவர் என்பது உங்களுக்கு தெரியவில்லை. தெரிந்திருந்தார் இவற்றையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. என்னை நம்பி நீங்கள் சந்தோஷமாக வாழலாம். தேவனை அறிகிற அறிவு இருந்ததென்றால் இது போன்ற பாவங்களை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்களை கேவலப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்களை அழிப்பதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் மேல் தவறு இருக்கிறது என்றால் தேவன் அவர்களை பார்த்துக் கொள்வார் என்று நாம் விட்டுவிடலாம். எது முக்கியம்? ஏற்கனவே நாம் பார்த்ததாவது மோசமான காரியம். சில சமயங்களில் நல்ல காரியங்களை முக்கியப்படுத்துகிறோம், ஆனால் தேவனோடு நமக்கு உறவு இருப்பதில்லை. உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோம், உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், அற்புதங்களை செய்தோம் என்று இயேசுவிடத்தில் சிலர் சொல்லும்போது அவர் சொல்லுவாராம், உங்களை எனக்கு தெரியாது, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்களே என்று சொல்லிவிடுவாராம். தீர்க்க தரிசனம் சொல்லுதல் ஊழியம் தானே. இன்றைக்கு ஒருவேளை நான் ஊழியம் செய்யலாம், பிசாசை துரத்தலாம், அற்புதங்களை செய்யலாம், எல்லாம் இயேசுடைய பெயரை சொல்லி இவற்றையெல்லாம் நாம் செய்யலாம். ஆனால் அது முக்கியமில்லை. எது முக்கியம்? என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. எது முக்கியம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதனால் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது மேலே நம்ம நடந்தால், ஓம சொல்கிறாரு, கண்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷன். என்ன பிரச்சனையும் வரட்டும், மழை பெய்யட்டும், வெள்ளம் வரட்டும், காற்று அடிக்கட்டும், அந்த கட்டடம் நிலைத்து நிற்கும். தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நடக்கவில்லை என்றால் அது மணல் வீட்டை கட்டியதற்கு சமானம். மழை பெய்து வெள்ளம் வந்தால், காற்று அடித்தால் வீடு உடைந்து போகும், அழிந்து போகும். தேவனை நம்பினால் நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். அவர் சொல்ற ஒரு வார்த்தையை பாருங்க, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உள்ளத்தில் கேட்கிறார். கட்டளையின்படியெல்லாம் நடந்தால் எனக்கு நல்லதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. உனக்கு நல்லதுப்பா, நீ ஏன் செய்யக்கூடாது? நமக்கு நல்லதை தான் அவர் சொல்லியிருக்கார். நம்மை நேசிக்கிறதுனால, நம் நன்றாக இருக்க வேண்டும், நாம் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக நமக்கு நன்மையானவற்றை அவர் சொல்லியிருக்கிறார். இந்த அன்புள்ள தேவனை நாம் மறந்துவிடலாமா? சில சமயங்களில் கட்டளைகள் நமக்கு கஷ்டமாகத்தான் தெரிகின்றன, எச்சரிப்புகள் நமக்கு பிடிப்பதில்லை. 1966 அக்டோபர் மாதம் 21 வேல்ஸ் நாட்டில் அபெர்ஃபான் அப்படின்னு ஒரு கிராமம், சின்ன கிராமம். இந்த பக்கத்தில் நிலக்கரி சுரங்கங்கள் இருந்தன. அதனுடைய கழிவுகளை எல்லாம் அந்த கிராமத்திற்கு மேற்கு பகுதியிலே அவர்கள் குவித்து வைத்திருந்தார்கள். ஒரு மலை போல அதை குவிக்கப்பட்டிருந்தது. இது அகற்றிவிடுங்கள் என்று பலரும் எச்சரிப்பு கொடுத்தார்கள். இது மிகவும் ஆபத்தானது, இந்த இடத்திலிருந்து இந்த நிலக்கரி கழிவுகளை அகற்றுங்கள் என்று பலரும் வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் யாரும் செவி கொடுக்கவில்லை. அந்த கழிவுகளின் அருகே பேன்க்ளஸ் ஜூனியர் பள்ளி என்ற ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது. ஒரு நாள் மழை பெய்தது. மழை பெய்ய பெய்ய அந்த கழிவுகள் நகர ஆரம்பித்தன. அப்படியே அந்த பள்ளிக்கூடத்தை மூடிவிட்டது. 144 பேர் இறந்து விட்டார்கள். அதில் 116 பேர் குழந்தைகள். ஐயோ, என் மகன் எங்கே, என் மகள் எங்கே என்று அழுகிற குரல்கள் அங்கே கேட்டுக்கொண்டே இருந்தன. இந்த அகற்றுங்கள் என்று சொன்னபோது அரசாங்கம் அதை கவனிக்கவில்லை, சம்பந்தப்பட்டவர்கள் அதை கவனிக்கவில்லை. அதுபோல் தான் நாம் சில சமயங்களில் இதை செய்யாதே, அங்கே போகாதே, இங்கே போகாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று அவர் மேல் நாம் கோபப்படுகிறோம். தேவ கட்டளைகள்லாம் நம்மை அடிமைப்படுத்துவதற்காக அல்ல, நம்மை பாதுகாப்பதற்காகவே தரப்பட்டிருக்கின்றன. தேவனுடைய கட்டளை நம்முடைய காலில் போடப்பட்டிருக்கிற சங்கிலி இல்லை, பள்ளத்தின் விளிம்பில் ஆண்டவர் போட்டு வைத்திருக்கிற பாதுகாப்பு வேலி. அதை தாண்டி செல்லாமல் இருந்தால் நாம் பத்திரமாக இருக்கலாம். தேவன் நம்மை நேசிப்பதனால இந்த கட்டளைகளை நமக்கு தந்திருக்கிறார். அவரை விசுவாசியுங்கள், அவருடைய ஆளுகையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது அது நமக்கு நற்செய்தியாகவே இருக்கும். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்புள்ள பிதாவே, நீங்கள் என்ன சொல்லுகிறீரோ அதன்படி செய்வதற்கு எங்களுக்கு பலத்தை தர வேண்டுமா? எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.